சிவபெருமானை தேவர்கள் மூவர்கள் வழிபடுவது ஒரு பிரதோஷ காலம் என்று அழைக்கப்படுகிறது. உலகை காப்பதற்காக ஆழகால விஷயத்தை சிவபெருமான் அருந்திய காலம் இந்த பிரதோஷ காலம் ஆகும். நந்தி பகவான் அன்றைய தினத்தில் தனது தவத்தை துறந்துவிட்டு மக்களுக்காக எல்லாற்றையும் செய்யக்கூடியவர். அதனால்தான் பிரதோஷம் அன்று சிலர் நந்தியினுடைய காதில் தங்கள் பிரார்த்தனைகளை ரகசியமாக சொல்வார்கள். அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை பிரதோஷ வழிபாடு உடல் நோய்களை போக்குகின்ற அற்புதமான வழிபாடு ஆகும். செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷம் ருண விமோசன பிரதோஷமாக கருதப்படுகிறது. பொதுவாக எந்த தோஷம் இருந்தாலும் பிரதோஷத்தில் சிவாலயங்களில் சிவ வழிபாடு செய்வதால் எல்லா தோஷங்களும் நீங்கிவிடும். சர்ப்பதோஷம் உட்பட எந்த தோஷமாக இருந்தாலும் நீங்கிவிடும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கையாகும். செவ்வாயால் வரும் கேடு பலன் நீங்கும், மேலும் பித்ருதோஷம் விலகும். இறைவன் எப்பொழுதுமே இயற்கையை விரும்பக்கூடியவர். இயற்கையான வில்வ இலை அல்லது பசும்பாலினை அபிஷேகத்தில் கொடுப்பதால் சகல நன்மைகளும் கிடைக்கும். இது எல்லாவற்றையும் விட தும்பைப்பூ மாலை அணிவித்து பிரதோஷ தினத்தன்று சிவனை வணங்கினால் சகல தோஷங்களும், அதாவது 7 ஜென்மத்திலும் இருக்கக்கூடிய தோஷங்கள், பிரம்மத்தி தோஷம் விலகும் என்பது நம்பிக்கை. நம சிவாய வாழ்க, நாதம் தாழ் வாழ்க.